இப்போ நம்ம என்ன செய்வோம், வர்ம நேத்திர லேகியம்னு ஒன்று கொடுப்போம். அதில் இந்த விட்டமின் ஏ, கரோட்டின், ஒமேகா இந்த சத்தெல்லாம் இருக்கும். சைமன் நினைச்சு அதையும் சாப்பிட சொல்லுவோம். கூடவே நான் முதல்ல சொன்ன இந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் இயக்கி அந்த ஜீவகாந்த ஆற்றலை உட்செலுத்துதல் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு நுட்ப சிகிச்சை முறை, அதையும் கொடுத்துருவோம். அப்போ உள்ளுக்குள்ளே இந்த ஆப்டிக் நர்வுக்கு இந்த பாடி எனர்ஜி ஃப்ளூவெண்ட்டாக போயிட்டே இருக்கும், போக ஆரம்பிக்கும். அந்த தடையெல்லாம் நீங்கி போக ஆரம்பிக்கும். அப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைட்டன் ஆகும். நம்ம என்ன சொல்லுவோம்னா, சில பேர் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துலேயே குணமாகி போகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, 1 வருஷம் ஃபஸ்ட்டு 3 நாள் வரணும். 3 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். சும்மா ஒவ்வொரு நாளைக்கும் இந்த தொடு வறுமை சிகிச்சை 5 நிமிஷம் தான், 2 நிமிஷம் தான் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் 1 மாதம் வீட்டில் அந்த கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தருவேன். அந்த எக்ஸசைஸை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செய்யணும். இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கணும். இதையும் செஞ்சுட்டு 1 மாதம் கழித்து வந்தாங்கன்னு வைங்களேன், திரும்பவும் வந்துட்டு இந்த தொடு வறுமை சிகிச்சை எடுத்துக்கிட்டு போயிடலாம். இப்படி 1 வருஷத்துக்கு வர சொல்லுவோம். 1 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக குணமாயிடும். ஒன்ஸ் க்யூர் ஆயிடுச்சுன்னா திரும்ப அவங்களுக்கு பார்வை குறைபாடு வரவே வராது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்முடைய வர்ம சிகிச்சையில் இருக்குது. அதனால் இதுக்கு இந்த கண்ணுக்கு அவசரப்பட்டு போய் லென்ஸ் வைக்கிறது அதெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் கண்ணாடியை வாங்கி வச்சிருவேன்னு சொல்கிறீங்கல்ல சார்? ஆமாம். அது அந்த ப்ராசஸ் வந்து 1 வருஷம் சொல்கிறீங்க. அப்புறம் கண்ணாடி போடாமல் கஷ்டமாக உள்ள. நான் கண்ணாடியை வந்துட்டு உதாரணத்துக்கு ஒரு -2 இருக்குன்னு வைங்களேன் ஒரு பாப்பாவுக்கு. இப்போ நான் உள்ளுக்குள்ள கண்ணாடியை வாங்கி நான் வச்சிருவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைஃப்லேயே அந்த பாப்பா கண்ணாடி கிடையாது. ஃபஸ்ட் டைம் சந்திப்புலேயே வாங்கிடுவேன். ஆனால் எனக்கு கிளாஸில் கடைசி ரோவில் உட்காந்துருக்கேன், எனக்கு போர்டு தெரியாது அப்படின்னா, நீ ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துக்க, கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் கொடுக்குறேன். அதுக்கு சில நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு சின்ன சங்கடம் இருக்க தான் செய்யும். நீங்கள் அந்த சங்கடத்தை சமாளித்து என்னோட கோஆப்ரேட் பண்ணணும். அதுலேயும் இந்த கண்ணுக்கு எக்ஸசைஸ்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அதை சின்சியராக பண்ணிட்டா 1 or 2 monthsலேயே 1 வருஷம்லாம் காத்திருக்க வேண்டியது. 2 மாதத்துலேயே குணமானவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரே மாதத்தில் குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை சின்சியராக பண்ணணும். யாரும் சின்சியராக பண்ணுறதில்ல. அதனால் நான் 1 வருஷம் டைமை எழுதி வச்சிருக்கேன். ஆனால் 1 வருஷத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் குணமாயிடும். ஆமாம், இவ்வளோ தான் ஒரு விஷயம். இப்போ நான் உள்ளுக்குள்ளே கண்ணாடியை வாங்கி வச்சுட்டு நான் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டேன். உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு, ரைட்டா? இப்போ கண்ணாடி போட்டாங்கன்னு வைங்களேன், திரும்பவும் ரிவர்ஸ் ஆகிடும். அது அப்போது நமக்கு ரிசல்ட் வராது. அதுக்காகத்தான் அவங்க கையில் கொடுத்து கொண்டு போய் வச்சுக்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கவனக்குறைவாக எடுத்து போட்டாங்கன்னா கஷ்டம். ஆமாம், அதனால் வாங்கி நான் வச்சுக்குவேன். என்கிட்ட வந்துட்டு ஒரு 10 சாக்கு மூட்டையில் இருக்குது. அவ்வளோ கண்ணாடி வச்சுருக்கேன். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா,